ஜூன் 16, 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, 2024ஆம் ஆண்டுக்கான 2024 இந்த ஆண்டிற்குரிய யுவ புரஸ்கார் விருது 2024ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா லோகேஷ் ரகுராமன் எந்த நூலுக்காக அப்படின்னா விஷ்ணு வந்தார் அப்படின்ற நூலுக்காக யுவ புரஸ்கார் விருது 2024ஆம் ஆண்டுக்கானது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா லோகேஷ் ரகுராமன். அடுத்தது 2024ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது 2024ஆம் ஆண்டுக்கானது தன்வியின் பிறந்த நாள் அப்படின்ற நூலிற்காக தன்வியின் பிறந்த நாள் அப்படின்ற நூலுக்காக யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா யூமா வாசுகி ஓகேவா, யூமா வாசுகி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த யூமா வாசுகி அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாரிமுத்து என்ற இயற்பெயர் கொண்டவர் தான் யூமா வாசுகி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால சாகித்ய புரஸ்கார் விருது வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே 2024ஆம் ஆண்டுக்கானது. அடுத்தது ஸ்லோவாக்கியா நாட்டின் மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவின் புதிய அதிபராக பராகா பீட்டர் ஃபில்லெக்ரினி பதவியேற்றுள்ளார். ஃபில்லெக்ரினி வந்து பதவியேற்றுள்ளார். ஜஸ்ட் அதிபர் பெயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தென்னாப்பிரிக்க நாட்டின் அதிபராக ராமபோசா மீண்டும் 2வது முறையாக பதவியேற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் 2வது முறையாக பதவியேற்றுள்ளார். அடுத்தது மகளிருக்கான பாதஹஸ்தாஸ்தனம் இது வந்து யோகா, இது வந்து மகளிருக்கானது. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. நமக்கு சிம்பிளாக கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பாதஹஸ்தாஸ்தனம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. கீழே வந்து விளையாட்டு இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம், யோகா அப்படின்னு. ஸோ இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா யோகா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான யோகாசனம் பாதஹஸ்தாசனம் அப்படின்றது. ஓகே, இந்த ஆண்டு ஜூன் 21 10வது சர்வதேச யோகா தினம். இந்த சர்வதேச யோகா தினத்தை ஐநா 2014ஆம் ஆண்டு அறிவித்தது. 2014ஆம் ஆண்டு முதல் யோகா தினம் வந்து கொண்டாடப்படுகிறது, சர்வதேச யோகா தினம். இந்த ஆண்டு 10வது சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. மத்திய பிரதேசத்தில் கோவிலுக்குள் பசுவின் தலை வீச்சு. ஸோ உங்களை பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இந்த கொஷின் தேசிய பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, தேசிய பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நிறையா. அப்போ வந்து பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் தேசிய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க, 1980. அடுத்தது சுவிட்சர்லாந்தில் ரஷ்யா உக்ரைன் அமைதி மாநாடு. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்துவதற்கான அமைதி மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. ஸோ அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. ஓகேவா, ரஷ்யா உக்ரைன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பல நாடுகள் பங்கேற்கும் சுவிட்சர்லாந்து சர்வதேச மாநாடு. ஓகேவா, சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவருக்கான 1% இடஒதுக்கீடு எங்கே அப்படின்னா சமீபத்தில் 3ஆம் பாலினத்தவருக்கான 1% இடஒதுக்கீடு மேற்கு வங்க மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசை நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நீதிமன்றம் மாநில அரசிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் 3ஆம் பாலினத்தவருக்கான 1% இடஒதுக்கீடு எங்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னா மேற்கு வங்கம். தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா
2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். 2025 உலக காசநோய் தினம், காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24. மார்ச் 24 உலக காசநோய் தடுப்பு தினம். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். இந்த பொது சிவில் சட்டம் பற்றி சொல்கிற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 44. இந்திய அரசியலமைப்பிலே பொது சிவில் சட்டம் பற்றி சொல்லப்படுது. 44 வந்து சொல்லுது. இந்த பொது சிவில் சட்டம் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் இந்த வருஷம் தான் 2024 தான் பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பொது சிவில் சட்டம் எந்த மாநிலத்தில்? சுதந்திர இந்தியாவில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தால் தான் உத்தரகாண்ட் மாநிலம். இல்லை அப்படின்னா சமீபத்தில் பொது சிவில் சட்டம் எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் உத்தரகாண்ட் தான். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பே பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் ஆட்சி செய்யும் போதே கோவாவில் பொது சிவில் சட்டம் தான் நடைமுறையில் இருந்திருக்கும். கோவாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சி பண்ண அந்த காலத்திலிருந்து தற்போது வரைய கோவாவில் பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருக்குது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்படின்னா உத்தரகாண்ட் மட்டும்தான். அதை தான் இப்போ இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இதில் முக்கியமான ஒன்று, புதிய குற்றவியல் சட்டம் ஜூலை 1 முதல் அமல். புதிய குற்றவியல் சட்டம் ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்க்கலாம். இதை 2 விதமாக கேட்கலாம். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஆக்ட். இந்திய தண்டனை சட்டம் வந்து ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம் 1860. இந்திய தண்டனை சட்டம் 1860. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்திய தண்டனை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1860. அதை இப்போ எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய நியாய சன்கிதா, இதுலேயே இருக்குது பாருங்கள், பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்டு 200 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்த ஒரு சட்டத்தை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது 2வது, பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3வது சட்டம் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது இந்திய சாட்சியங்கள் சட்டம். அதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா பாரதிய சாட்சிய அதிநியம். இந்த இந்திய சாட்சிகள் சட்டம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் 1872 கொண்டு வந்தாங்க. அதை இப்போ மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய லட்சினை லோகோ என்ன அப்படின்னா தமிழ்நாடு மேப் தான். தமிழ்நாடோட மேப் தான் அந்த லோகோவில் வந்து இருக்குது. தமிழக காவல்துறையில் 21% பெண்கள். தமிழக காவல்துறையில் 100ல் 21% பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக தமிழக காவல்துறையில் பெண்கள் 1973 சேர்க்கப்பட்டன. 1973 சேர்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. காவல்துறையில் பெண்கள் பங்கு பெற்று 50 ஆண்டுகள். ஓகே, டைம்ஸ் தரவரிசையில் இந்தியாவின் கிரசன்ட் பல்கலைக்கழகத்திற்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. இந்திய அளவில் 3வது இடமும் சர்வதேச அளவில் 37வது இடமும் பெற்றுள்ளது. இது வந்து பிரிட்டன் நிறுவனம், ஓகேவா, பிரிட்டனின் டைம்ஸ் நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் அது. அடுத்தது பட்ஜெட். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால பட்ஜெட் தான் பிப்ரவரியில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ முழுமையான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. எலெக்ஷன் அப்படின்றதுனால யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் முழுமையான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணணும். இப்போ ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 7வது முறையாக தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. முதல் பெண் நிதியமைச்சரே இவங்க தான், ஓகேவா. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல் பெண் நிதியமைச்சரும் இவங்க தான். இது முக்கியமான ஒன்று. 2வது என்ன அப்படின்னா இதுக்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதில்
அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பண்ணியிருப்பார் மொரார்ஜி தேசாய். அவர் தான் வந்து இப்போ வரையும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். ஆக்சுவலாக இவங்க இந்த 5 வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா இவங்க அதை கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா முறியடிச்சிருவாங்க. ஸோ ஓகே, மொரார்ஜி தேசாய் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க. 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 8 தடவை சிதம்பரம், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நான் ஆப்ஷனில் வச்சுருப்பேன், அவர் வந்து 8 தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் 1991 நிதியமைச்சராக இருந்திருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட பட்ஜெட், ஒரு பெரிய லென்த்தான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பார். நம்ம பட்ஜெட் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா நீண்ட பட்ஜெட் தாக்கல் செஞ்சது, ஒரு பெரிய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னா மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தபோது தான். ஓகே, இப்போ அந்த இடத்துல வந்து இவங்க 3வது இடத்துல இருக்காங்க. 10 தடவை மொரார்ஜி தேசாய், 8 தடவை வந்து சிதம்பரம், 7வது இடத்துல வந்து 7வது தடவையாக வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கொடி இராணுவ கூட்டு பயிற்சி. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, செங்கொடி இராணுவ கூட்டு பயிற்சி 2024 எங்கு நடைபெற்றது? அமெரிக்காவில் நடைபெற்றது. எங்கு நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற்றது. இது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு போர் பயிற்சி தான். ஒரு 5 நாடுகள் பங்கேற்பாங்க. எந்தெந்த நாடு அப்படின்னா சிங்கப்பூர், பிரிட்டன், நெதர்லாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, இந்த 5 நாடுகள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற்றது. இந்த போர் பயிற்சியில் முதல் முறையாக இந்தியா பங்கு பெற்றிருக்கு. முதல் முறையாக இந்த ஆண்டு இந்தியா பங்கு பெற்றது. ஸோ லாஸ்ட் நியூஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணியினர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளன. இந்த போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வதே இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வந்து எல்லா நாடும் இல்லை, பிரிக்ஸ் நாடுகள் மட்டும்தான். ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையான விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்த போட்டியில் இந்தியாவுக்கு பதக்கம் பெறுவது இதுவே முதல் முறையாகும்.